கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி, இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் முருகன், இவங்க 3 பேரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்த்தி கிட்ட முருகன் என்ன சொன்னாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன சிவனாண்டியா ஒன்று துரத்திட்டு வர்றாங்க சார், என்னை காப்பாத்துங்க, நாங்கள் ஒரு கோயில் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லும் போது கார்த்தி என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீ வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவனாண்டியும் முத்து 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு கார்த்தி முருகனை கூட்டிட்டு போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாரு. அடுத்தது இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்னன்னா, அந்த மகளிர் ஆணையத்துல இருந்து இப்போ வந்திருக்காங்க. ராஜராஜன் என்ன சொல்றாரு, நீங்க எப்படியாவது ரேவதி இந்த சான்ஸை விடாத, நீ பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, எதுக்காக பிடிக்காத அம்மாக்காக நீ ஒத்துக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரேவதி மாமா இருக்காங்க, அவரு நான் மாத்தி சொன்னாலும் மாமா காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதே நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீ மட்டும் அவங்க முன்னாடி போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் ஒரு நிமிஷத்துல அப்பயே நான் என்னோட உயிரை விட்டுருவேன் அவமானத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ரேவதி கிட்ட கேட்கும் போது ரேவதி என்ன சொல்றாங்க, அம்மாக்கு பயந்தே திருப்பியும் நம்பிக்கை கார்த்தி மேல மட்டும் தான் வச்சிருக்காங்க, அவர் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போதைக்கு அம்மாக்காக எனக்கு இந்த கல்யாணம் விருப்பத்தோட தான் நடக்குது, எங்க அம்மா விருப்பம் என்னோட விருப்பத்தோட தான் நடக்குதுன்னு கேட்கும் போது அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கல்யாணம் கரெக்டா மணமேடையில நடக்க போது. நம்மளோட மருது மணமடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லா விவரத்தையும் வாங்கிட்டு கார்த்தி, அதுக்கப்புறம் முருகன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்பெக்டர், இவங்க 3 பேரும் கல்யாணத்தை நிறுத்த வந்துட்டு இருக்காங்க. அப்போ மயில் வாங்கினதுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முருகன் கிடைச்சிட்டான், இப்போ எனக்கு ஃபோன் பண்ணான் அப்படின்ற மாதிரி விவரத்தை எல்லாத்தையும் சொல்லி இப்போ நான் கல்யாணத்தை நிறுத்த வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பார்த்தீங்கன்னா உடனே நம்ம மயிர் வாங்கிறதுக்கு சரியான சந்தோஷம். அப்பா இப்போதான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இனிமேல் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம், கடைசி நேரத்தில் கடவுள் எப்படி காப்பாற்றினா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட மயில் வாகனம். உடனே ராஜராஜன் கிட்ட சொல்கிறாரு. ராஜராஜன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ரேவதி சொன்ன மாதிரி அவர் நம்பிக்கை வீணா போல, மாப்பிள்ளை எப்படியோ ஒரு கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு கடவுள் கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கரெக்டா மருது கல்யாணத்துக்கு தயாராகி மணமடையில உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்தி, முருகன், இன்ஸ்பெக்டர் இவங்க வரது தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா தாலி கட்டும் போது இன்ஸ்பெக்டர் கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு இவங்க ஒரு அக்யூஸ்டு, இந்த மாதிரி நாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பதட்டமாயிருது. சந்திரகலாக்கு முருகனை பார்த்ததும் பயங்கர பதட்டமாயிருது. ஐயோ இந்த பிரச்சனையை நம்மளோட சேர்த்து இவன் போட்டு கொடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாரு. இப்போ மருது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மருது மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் கார்த்தி இந்த கல்யாணத்தை என்னெல்லாம் சொல்லி நிறுத்தி கார்த்தி எப்படி ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மருது ரெட் அப்படின்ற மருதை பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கல்யாணத்தை நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாரு. கார்த்தி இப்ப கல்யாணத்தை நிறுத்தி இருக்காரு. ஆனா ரேவதி கழுத்துல எப்படி தாலி கட்ட போறாரு அப்படின்ற அப்டேட் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வீடியோல ஷேர் பண்றேன். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸா ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.